ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து ஃபைனல் பார்ட். இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்தாச்சு. அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1ல் ஒரு 12 சம் வந்து நம்ம அதில் பார்த்துருப்போம். 12 ப்ளஸ் ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம். இதில் வந்து 13 சம்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் 4 ஃபார்முலா தான். அந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். தனி வட்டியிலேருந்து எந்த சம் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை டக்குன்னு ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, தனி வட்டி SI = PNR/100. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அசல் கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க, வட்டி வீதம் கொடுத்துருவாங்க. இது 3 கொடுத்துட்டு தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, தனி வட்டி SI = PNR/100. ஸோ தனி வட்டி நம்ம வந்து சம்மில் எல்லாத்துலையும் எஸ்ஐன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்டாக எஸ்ஐன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா என்னென்னா, அசல் P = A × 100/100 + NR. இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா மொத்த தொகை. அதாவது அசலையும் வட்டி வீதத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற இந்த மொத்த அமௌண்ட் தான் மொத்த தொகைன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை கீழே கொடுத்துருப்பேன். இங்கே இருக்க பாருங்கள், அசல் வட்டி இது ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது தான் மொத்த தொகை அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அதாவது மொத்த தொகை A = அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமானது, இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மொத்த தொகை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எண்ணும் ஆறும் கொடுத்துருவாங்க. அதாவது ஆண்டும் வட்டி வீதம் கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி கேட்குற சம்க்கு வந்து நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ எல்லாத்தையும் விட இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுதான் வந்து மெஜாரிட்டி சம்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே? இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கறணும். இந்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம பார்ட் 1ல் ஒரு 12 சம் வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து இந்த 3வது ஃபார்முலா 4வது ஃபார்முலா வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 ஃபார்முலா நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ 3வது ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு அல்லது வட்டி வீதம் என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் தான் இருக்கும். சம் எப்படி இருக்கும்னா, ஆண்டும் வட்டி வீதமும் சமம் சொல்லி சம்மில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா √A/B × 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு 4th ஃபார்முலா என்ன அப்படின்னா, மடங்கு -1 ஆண்டு. ஸோ இதையும் வந்து சம்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் 12 பார்த்தாச்சு. இது 13வது சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 11,025 8 ஆண்டுகளில் 13,965 கிடைக்கிறதெனில் வட்டி வீதம் காண்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன் டிப்ளமோ 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 196. ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக பார்த்துக்கறணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த தொகைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டில் 11,025 மாறுது. அதே 8 ஆண்டில் 13,965 ஆகுது. அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மாற போகிறது கிடையாது. ஒரு அசலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் போடும்போது நம்மளுக்கு 5 ஆண்டில் 11,025 கிடைக்குது. அதே இன்ட்ரெஸ்ட்டில் 8 ஆண்டில் நம்மளுக்கு 13,065 கிடைக்குது. இப்படி கிடைக்குது அப்படின்னா அதோட வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா, அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போது 8 ஆண்டில் எப்படி மாறுது, 13,965 மாறுது. 5 ஆண்டில் 11,025 இருக்குது. சரிங்களா? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் என்ன கூடும் அப்படின்னா, வட்டி தான் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த அசலுங்கிறது மாற போகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொதல் வருஷம் வந்து ₹75 வட்டி அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ₹75 தான் கூட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து இப்போ ₹5,000 அசல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு ₹75 வட்டி அப்படின்னா 5,075 மாறும். 2வது வருஷம் அதே மாதிரி ஒரு 75 கூட்டி 5,150 மாறும். இந்த மாதிரி வட்டி மட்டும் தான் கூடிக்கிட்டே இருக்கும். இப்படி வட்டி கூடிக்கிட்டே இருக்கும்போது தான் எப்படி ஆகுது, 5 வருஷத்தில் அமௌண்ட்டுங்கிறது 11,025 மாறுது. 8 வருஷத்தில் 13,965 மாறுது. இப்போது இதிலேருந்து இதை கழிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல. இது என்ன அப்படின்னா இந்த 3 ஆண்டுக்கான வட்டி. புரியுதா? ஏன்னா 5லேருந்து 8 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கேப் இருக்குது, 3 தானே. அப்போ இந்த 3 வருஷத்தில் கூடியிருக்க அந்த அமௌண்ட்டுங்கிறது வட்டி மட்டும்தான். ஸோ ஏன்னா அசலுங்கிறது மாற போகிறதில்ல, வட்டி மட்டும்தான் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ 3 ஆண்டுக்கான வட்டி என்ன, இந்த 13,965லேருந்து 11,025 கழிச்சிட்டோம்னா 2,940 கிடைக்குது. ஓகே? இப்போ 3 ஆண்டுக்கான வட்டி 2,940. இதிலேருந்து ஒரு ஆண்டுக்கான வட்டி கண்டுபிடிக்கலாமா? ஒன்றும் இல்லை. அந்த 2,940லேருந்து 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கான வட்டி கிடச்சிரும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வட்டி ஒரே அமௌண்ட் தான் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ வட்டி மாறவே போகிறதில்ல. இப்போ 3 ஆண்டுக்கான வட்டி 2,940னா ஒரு ஆண்டுக்கான வட்டி 3 ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ₹980 சொல்லி கிடைக்கும். ஸோ இதனை 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே? 93 27
ஸோ பேலன்ஸ் 2, M3 24, அப்புறம் ஒரு 0. ஸோ 980ங்கிறத ஒரு ஆண்டுக்கான வட்டி. இப்போ நம்ம வட்டியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எஸ்ஐ 980ங்கிறது என்னது எஸ்ஐ. இப்போ நம்ம இந்த வட்டி நம்மளுக்கு கிடைச்சதுலேருந்து இப்போ இந்த 8 வருஷம் இருக்குல்ல, இந்த 8 வருஷத்தில் 13,960 சொல்லி கிடைக்குது. ஸோ இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த 5 வருஷத்தில் 11,025 சொல்லி கிடைக்குதுல்ல, இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எதில் வேணால் எடுத்து கண்டுபிடிக்கலாம். நான் அந்த 5 வருஷங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ 5 வருஷத்தில் என்னென்னு மாறுது, 11,025 சொல்லி மாறுதா? இதுதான் என்ன அப்படின்னா மொத்த தொகைங்கிறது. அசலையும் வட்டியும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறதா என்னது மொத்த தொகையா? அப்போ இந்த 11,025ங்கிறதா மொத்த தொகை ஏங்காது. சரிங்களா? இப்போ 5 வருஷத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 5 வருஷத்துக்கான ஏங்கிறது என்ன அப்படின்னா 11,025. இப்போது 5 வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி நம்மளுக்கு தெரியும். அப்போ 5 வருஷத்துக்கான வட்டினா 980 × 5ன்னு போட்டால் 5 வருஷத்துக்கான வட்டி நம்மளுக்கு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ மொத்த தொகை நம்மக்கிட்ட இருக்குது, அதே மாதிரி வட்டி நம்மக்கிட்ட இருக்குன்னா இப்போ மொத்த தொகையிலேருந்து வட்டியை கழிக்கும்போது நம்மளுக்கு அசலுங்கிறது கிடச்சிருமா? ஓகே, ஃபார்முலா என்ன? A = P + SIயா, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? அசல் தேவை. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த வட்டி இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ A - SIன்னு சொல்லி வரும். அதான் இங்கே எழுதியிருப்பேன். P = A - SI. இப்போ ஏங்கிறது 11,025, SIங்கிறது 4,900. இப்போ 11,025லேருந்து 4,900 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அசல் P = 6,125 சொல்லி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அசல் இது தான். இந்த வட்டி வந்து 5 ஆண்டுக்கான வட்டி. இந்த ஏங்கிறது 5 ஆண்டுக்கான மொத்த தொகை. அப்போ எண்ணுங்கிறது என்ன? 5 ஆண்டு. ஓகேவா? ஏன்னா மொத்த தொகையும் இந்த வட்டிங்கிறது 5 ஆண்டுக்குரியது. அதனால் எண்ணுங்கிறது 5ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? P இருக்குது, N இருக்குது, SI இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம SI = P/100 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6 கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 6 மட்டும் தானே இதில் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ SI என்ன? 4,900. ஓகே, ஸோ அசல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? P 6,125. அதுக்கப்புறம் எண்ணுங்கிறது 5 ஆண்டு இன்ட்டு R. இதே நம்ம வந்து 5 ஆண்டு சொல்லி எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதே இந்த 8 ஆண்டு சொல்லி நம்ம எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 8 ஆண்டு எடுத்தாலும் நம்மளுக்கு Pங்கிறது அதே தான் வரும். ஆனால் இங்கே வட்டிங்கிறது மாறும். ஏன்னா 5 ஆண்டுக்கு 4,900 அப்படின்னா 8 ஆண்டு கொஞ்சம் கூடும். அதே மாதிரி இந்த 6ங்கிற இடத்துல நம்ம 8ங்கிறத போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம 5 ஆண்டுகள் எடுத்ததுனால 5 ஆண்டுகள் வச்சு பார்த்துட வேண்டியதான். இப்போ 4,900 = 5,125 × 5 × 6ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது by 100. இப்போ இதை 5வது வாய்ப்பாட்டில் அடி கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ 100 அப்படின்னா 25 100, இங்கிட்ட 1,125 × 5னா 6,125 சொல்லி கிடைக்கும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 இருக்குது. இதையும் அடிக்கும்போது நமக்கு 4 சொல்லி வரும். ஸோ 6 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதனால் 6 மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட வேண்டியதான். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இங்கே 4ங்கிறது கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கே ஒரு 4 சொல்லி இருக்கும். சரிங்களா? இது ரெண்டே பெருக்குனா நம்மளுக்கு 16 சொல்லி வரும். அப்போ R என்ன? அதாவது வட்டி வீதம் = 16%. ஸோ இதுதான் உங்கள் கேட்டது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 5 ஆண்டுகளுக்கு பதிலாக நீங்கள் 8 ஆண்டுகளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. 16% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? ஸோ இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 1 2024 கேட்ட கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 42. ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். இப்போது 5 ஆண்டுகள் கணக்கு. சரிங்களா? அசல் 20,000 எடுக்கும் பொழுது 5 ஆண்டுக்கு ஒரு வட்டி கிடைக்கும்ல, அதே மாதிரி அசல் 15,000 எடுக்கும் பொழுது 5 ஆண்டுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா 3,000 அப்படிங்கிறத அந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதானே கொடுத்துருக்காங்க. இப்போ சம்ம தெளிவாக வாசித்து பாருங்கள். இப்போ 5 ஆண்டுகளில் அசல் 20,000 கிடைக்கிற தனி வட்டியானது அசல் 15,000 கிடைக்கிற தனி வட்டியை விட 3,000 அதிகமாக. இப்போ இந்த 15,000 விட இந்த 20,000க்கான வட்டிங்கிறது 3,000 அதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து இதை கழிக்கும்போது நம்மளுக்கு 3,000 சொல்லி தானே வரும். ஸோ சம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசலை வந்து P1 சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா 2 அசல் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால P1 வச்சுக்கலாம், இதை P2 சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஆண்டுகள் வந்து இதை N1. ஸோ 5 ஆண்டுகள் தான் ரெண்டுக்கும். அதனால் N1 5 தான், N2 5 தான். ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ N1ங்கிறது 5, N2ங்கிறது 5. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் அசல் என்ன 20,000, செகண்ட் அசலுங்கிறது 15,000. ஃபஸ்ட்டு தனி வட்டியை வந்து SI1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன், செகண்ட் தனி வட்டியை வந்து SI2ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டி இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 20,000 கிடைக்கிற தனி வட்டியானது இந்த 15,000 கிடைக்கிற தனி வட்டியை விட 3,000 அதிகம். அப்போது இந்த SI1லேருந்து இந்த SI2 கழிச்சோம்னா நம்மளுக்கு 3,000 சொல்லி வரணும். ஏன்னா 3,000 அதிகம்னா அப்போ 20,000 கிடைக்கிற தனி வட்டியிலேருந்து
15,000 கிடைக்கிற தனி வட்டியை கழிச்சோம்னா நமக்கு 3000 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சம்மில் இருந்து நம்ம ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ SI1 மைனஸ் SI2 ஈக்குவல் டு 3000. ஓகே, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? SI ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போது இதுக்கான ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ SI1 எடுத்துருக்கோம்னா N1 P1 சப்ஸ்டிட் பண்ணணும் இங்கே. அடுத்து SI2 எடுத்துருக்கோம்னா இங்கே N2 P2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ P1 என்ன இங்கே 20,000, N1ங்கிறது 5, Rங்கிறது 2க்கும் ஒரே பர்சன்டேஜ் தான். ஓகேவா? வட்டி விதம்ங்கிறது மாறலை, வட்டி விதம் ஒரே வட்டி விதம் தான். ஓகே, இப்போ அந்த வட்டி விதத்தை நம்ம கண்டுபிடிக்க வேணும். அதனால் 6ன்னு சொல்லி அதை எடுத்துக்கிறோம். பை 100, இங்கேயும் பை 100. சரிங்களா? இந்த SI1க்கும் இந்த SI2க்கும் பதிலாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இங்கே உள்ள 3000 அப்படியே கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போது சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 200 × 5 சொல்லி இருக்குது. அப்போ 1000 6ஆ? இங்கே ஒரு 6 இருக்குல்ல, அது சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ 200 × 5 × 6ன்னு சொல்லி இருக்குது. அப்போ 1000 R மைனஸ். அடுத்து இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 150 × 5 சொல்லியிருக்கு. அப்போ 750, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ × R. சரிங்களா? அப்போ 1000 R மைனஸ் 750 R ஈக்குவல் டு 3000. இப்போ 1000லேருந்து 750 போச்சுன்னா நம்மளுக்கு 250 சொல்லி கிடைக்கும். அப்போ 250 R ஈக்குவல் டு 3000. இப்போ R தான் நம்மளுக்கு தேவை. R மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு 250 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இதை 5ஆல் நம்மளுக்கு டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 12 சொல்லி வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்ன? 12%. ஸோ அவ்வளோதான், ஈஸி தான். ஓகே, ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே, ஸோ இது வந்து சம்மில் கொடுத்தது தான், இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15ஆவது கொஸ்டின். ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட 220 குறைவெனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாது. வட்டிக்கு விட்ட தொகைனா என்ன? அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து 6% வட்டி விதத்தில் 8 ஆண்டுக்கு வட்டி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வட்டி தொகை இருக்குல்ல, அது வந்து அவர் ஒரு அசல் கொடுத்துருப்பார்ல, அசலை விட ஒரு 260 ரூபா தான் கம்மி. அந்தளவுக்கு வட்டி வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த வட்டிக்கு விட்ட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? தனி வட்டியானது அசலை விட 220 குறைவு. ஓகே, ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். தனி வட்டியானது அசல்ங்கிறது என்ன? பியை விட 260 கம்மியா? அப்போ இப்படி ஒரு ஈக்குவேஷனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் எஸ்ஐங்கிறது என்ன? P மைனஸ் 260. இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆறுங்கிறது 6%, எண்ணுங்கிறது 8ங்கிறது சம்மில் கொடுத்தது தான். இப்போ SI ஈக்குவல் டு PNR/100 இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் SIக்கு பதிலாக நம்ம P மைனஸ் 220 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ SIக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? P மைனஸ் 220 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது வந்து சம்மில் கொடுத்தது தான். ஈக்குவல் டு P தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எண்ணுங்கிறது 8 வருஷம், ஆறுங்கிறது 6% பை 100. ஓகே, இப்போ இந்த 100 வந்து நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன். ஸோ இந்த பக்கம் கொண்டு போனால் 100P மைனஸ் 260 × 100னா 26,000 ஈக்குவல் டு இங்கே எண்ணாறு 48, அப்போ 48P. இப்போ இந்த பக்கம் இருக்கிற 48Pயை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அந்த 26,000 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ 100Pலேருந்து 48P போச்சுன்னா நம்மளுக்கு 52P ஈக்குவல் டு 26,000. இப்போ P தான் நம்மளுக்கு தேவை, அதை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு 52ங்கிறத அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 500 சொல்லி கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போதும் கரெக்டாக ப்ராப்பராக டிவைட் பண்ணி நோட்ஸ் எடுங்க. ஓகே, நம்ம இப்போ டிவைட் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ அசல்ங்கிறது என்ன? 500. இந்த 500 ரூபா தான் அவர் 6% வட்டி விதத்தில் விடும் பொழுது 8 ஆண்டுகளில் இந்த 500 ஒரு 260 ரூபா கம்மியான அளவுக்கு வட்டி வந்துடுது. ஓகேவா? ஸோ இதை வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் இதை. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 16ஆவது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி வீதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும். ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகையை வந்து எந்த வட்டி விதத்தில் விடும் பொழுது அது 16 வருஷத்தில் 2 மடங்காகும். இப்போ 100 ரூபான்னு எடுத்தால் 200 ரூபான்னு மாறும், 500 ரூபான்னு எடுத்தால் 1000 ரூபான்னு மாறும். ஸோ அதானே 2 மடங்கு. அது 16 வருஷத்தில் மாறுது. அப்போ எந்த வட்டி விதத்தில் அவங்க கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன் இன்டர்வியூ போஸ்ட், கொஸ்டின் நம்பர் 178. இப்போ அந்த குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணலாம்னா 100 ரூபான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 100 ரூபாங்கிறத நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த குறிப்பிட்ட தொகை 100 ரூபா எத்தனை வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது? 16 வருஷத்தில். அப்போ எண்ணுங்கிறது 16. ஓகேவா? இப்போ 2 மடங்கு ஆகுது அப்படின்னா இப்போ அசலுங்கிறது 100 ரூபா.
அப்போ 2 மடங்காகுதுன்னா 100 × 2 அப்போ 200 மாறுது. அப்போ டோட்டலாக வந்து 200 மாறுது. இந்த 200ங்கிறது என்ன? அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்தது தான் இந்த 200ங்கிறது. ஓகேவா? அப்போ 200ங்கிறது மொத்த தொகை அப்படின்னா அசலுங்கிறது 100 அப்படின்னா இதை வச்சு நம்ம வட்டிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி கிடச்சிரும். அப்போ 200 100 போச்சுன்னா 100 நம்மளுக்கு வட்டி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அதுக்கப்புறம் பி தெரியும், அதுக்கப்புறம் எஸ்ஐ தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எஸ்ஐ = P/100. ஆரை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எஸ்ஐங்கிறது 100, பிங்கிறது 100, என்னங்கிறது 16, இங்கே ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த பிங்கிற அசலுக்கு நான் 100 மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீ 200 எடுக்கலாம், 500 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம், எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். 100 உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி நான் 100 சொல்லி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ 6 மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மிச்ச நம்பர் எல்லாம் ஒரு சைடில் கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ இங்கே ஆல்ரெடி 100க்கு வந்து டிவைட் ஆயிரும். பேலன்ஸ் 100/16 சொல்லி வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 × 16, 25 100. திருப்பி 4ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 6 × 24, பேலன்ஸ் 1, அப்போ /4. அப்போ R = 61/4% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அதாவது வட்டி வீதம் R = 61/4%. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இது ஒரு மெத்தட். இதை ஈஸியான மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போது சம்மில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16 வருஷத்தில் 2 மடங்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போது இந்த சம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த சம்முக்கு நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும். அதாவது இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அசலுங்கிறது என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அசல்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டோ அல்லது வட்டி வீதமோ கொடுத்துருவாங்க. இப்போ ஆண்டு கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க, வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா ஆண்டுங்கிறது கேட்பாங்க. ஓகே, இங்கே ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு 2 மடங்காகுது, 3 மடங்காகுது, 4 மடங்காகுது அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிற ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஷார்ட்கட் மெத்தடை பாருங்கள். இப்போ 2 மடங்காகுது அப்படின்னா நம்ம இது எப்படி எடுக்கணும்னா 100/6 சொல்லி எடுத்துக்கலாம் டேரெக்டாக. இப்போ 2 மடங்காகுது ஒரு 6% வட்டி விதத்தில் அப்படின்னா 6ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 6ங்கிறத எடுத்துக்கிற வேண்டியதான். அதே இந்த சம்மில் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 2 மடங்காகுது ஆனால் 16 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே வந்து நம்ம எண்ணுங்கிறத எடுத்துக்கிற வேண்டியதான். ஓகே, 2 மடங்காகுதுன்னா 100 சொல்லி கம்பல்சரி எடுக்கணும். அதுக்கப்புறம் அது கீழே ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா, சம்மில் ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆறுங்கிறத கீழே போடணும். இல்லை எண் கொடுத்துருந்தாங்கன்னா எண்ணுங்கிறத கீழே போடணும். ஸோ இந்த 100/n அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடுது. டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ 100ங்கிறது நம்ம எழுதியாச்சு, பை இவங்க கொடுத்துருக்க எண்ணுங்கிறது 16 தானே, அந்த 16 இங்கே வந்துருச்சு. இப்போ டேரெக்டாக இதை அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டெப்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த ஸ்டெப் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. டேரெக்டாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துடுவோம். இதுக்கப்புறம் இதை அடி கொடுத்தோன்னா இங்கே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதே அந்த இடத்துல 3 மடங்காகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே 200 சொல்லி எடுக்கணும். அதே மாதிரி 6 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 6ங்கிறத போட்டுக்கிற வேண்டியதான். எண் கொடுத்தாங்கன்னா எண்ணுங்கிறத போட்டுக்கிற வேண்டியதான். ஓகே, இப்போ 4 மடங்காகுது அப்படின்னா இங்கே 300 சொல்லி எடுக்கணும். 5 மடங்காகுதுன்னா 400 சொல்லி எடுக்கணும். 6 மடங்காகுதுன்னா 500 சொல்லி எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை மடங்கு கொடுத்தாலும் சரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ டேரெக்டாக இதை போட்டுட்டு நம்மளுக்கு 6ஓ எண்ணோ கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ஈஸியாக. ஸோ இது ரிலேட்டடாக கேட்டிருக்க இன்னொரு சம் நம்ம பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போது இந்த 17ஆவது சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை 8% தனி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லி கொடுத்துட்டாங்களா? வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம போன சம்மில் ஆண்டு பார்த்தோம், இங்கே வட்டி விகிதம். ஸோ 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, வட்டி வீதம் கொடுத்தாங்கன்னா ஆண்டு கேட்பாங்க, இல்லை ஆண்டு கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க இந்த சம்மில். ஓகே, இப்போ 3 மடங்காகுதுன்னா என்ன பண்ணணும், 200 சொல்லி மேலே எழுதிக்கிறணும். இங்கே வட்டி வீதம் கொடுத்தனால 6 சொல்லி கீழே எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ 200/8% வட்டி வீதமாக, அப்போ 8. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 4 2 8, மேலே 50 சொல்லி வரும். திருப்பி அதை அடித்து கொடுத்தீங்கன்னா 25 சொல்லி வரும். அப்போ 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இது இங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு டைம் வந்து மேக்ஸுக்கு நம்மளுக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் நல்லா சேவ் ஆகும் இதில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் சம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம். இதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை எத்தனை ஆண்டுகளில் 6.1% தனி வட்டி விதத்தில் 2 மடங்காகும்? இதை கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் பின்ன வடிவத்தில் மாற்றிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ஓகே, இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 18வது கொஸ்டின். தனி வட்டி விதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில்
எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும்? இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு 2 டேட்டா ரிலேட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ தனி வட்டி விதத்தில் ஒரு அசல் வந்து 15 ஆண்டில் மும்மடங்கு ஆகுது. அப்போ எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஒரு கம்பேர் பண்ண மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை இது வேறு மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் 4வது ஃபார்முலா மடங்கு -1 ஆண்டு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து குரூப் 1B 2024 கேட்ட கொஸ்டின் நம்பர் 190. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் 15 ஆண்டுகளில் 3 மடங்காக தான், எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? மடங்கு -1, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆண்டு. ஒன்றும் இல்லை, இங்கே மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 3 மடங்கு 5 மடங்கு, இதுலேருந்து ஒன்று கழிச்சுக்கிற வேண்டியதான். இப்போ 3 - 1 பண்ண வேண்டியதான். ஸோ அதானே மடங்கு -1னா 3 மடங்கு, 3லேருந்து 1 கழிச்சோம்னா 2, இந்த 2 இங்கே போட்டுக்கறணும். இந்த ஆண்டு அப்படியே இங்கே எழுதிக்கிற வேண்டியதான், 15 ஆண்டு. அதுக்கடுத்து 5 மடங்கு தானே எத்தனை ஆகுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 5 - 1னா நம்மளுக்கு 4 சொல்லி வரும், 4 இங்கே போட்டுக்கறணும். இங்கே என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3, 5ங்கிறத நம்ம 2, 4ன்னு சொல்லி ஒன்று கழித்து மாற்றிக்கறணும். இப்போ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ஆன்சருங்கிறது வந்துடும். இப்போ 2ங்கிறது இங்கே 2ங்கிறது 4ஆக கூடுது. அதே மாதிரி இங்கே 15ங்கிறது கூட தான் போகுது. ஏன்னா இப்போ 2 மடங்கே 15 ஆண்டு அப்படின்னா 4 மடங்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் ப்ளஸ் சைனு, இந்த பக்கமும் ப்ளஸ் சைன் அப்படின்னா இது நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணுவான்? கொஸ்டின் மார்க் இந்த பக்கம் உள்ளதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம். அப்போ 2, 4ன்னு சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணணும்? 4/2 சொல்லி திருப்பி போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ 4/2 இங்கே இருக்க 15 × 15. இப்போ 1 2 2 4. இப்போ 2 15 இருக்குது. இப்போ 2 15 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 30 சொல்லி வரும். ஸோ 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இது வந்து இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ 15 ஆண்டில் 3 மடங்காகுது அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும்? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த மடங்கு -1 ஆண்டு அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இது மாடல் 2. இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதாவது SI = P/100 இருக்குல்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ அசலுங்கிறத நம்ம 100 சொல்லி எடுத்துக்கிற வேண்டியதான். ஏன்னா அசலுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை, அதனால் நம்மளாம் 100 சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுதான் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 15 வருஷத்தில் 3 மடங்காக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ எண்ணுங்கிறது 15 அப்படின்னா 3 மடங்காகுதுன்னா அசல் 100 எடுத்திருக்கோம். அப்போ 100 × 3னா 300. இந்த 300 தான் என்னது? மொத்த தொகை. அதான் ஏ. இப்போ மொத்த தொகை 300, அசல் 100 அப்படின்னா 300லேருந்து 100 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டிங்கிறது கிடச்சிரும். அப்போ வட்டிங்கிறது 200 ரூபா. ஓகேவா? இப்போ எண் இருக்குது, இங்கே பி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே எஸ்ஐ இருக்குது அப்படின்னா நம்ம ஆறு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த SI = P/100 ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலாவில் எஸ்ஐங்கிறது 200, பிங்கிறது 100, எண்ணுங்கிறது 15 வருஷம். ஸோ × 6, அதுக்கப்புறம் கீழே உள்ள 100 ஃபார்முலாவில் உள்ளது. இப்போ இந்த 100 டிவைட் பண்ணுங்கள். அடுத்து 200லேருந்து 15 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40/3 சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை வந்து இன்னொரு ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதனால் இதை சுருக்க தேவையில்லை, நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 40/3% அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளை 5 மடங்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே அசல் தான். அசல் என்ன? 100 எடுத்தது தான் நம்ம. 5 மடங்காகுது அப்படின்னா ஏங்கிறது என்ன? 500. இப்போ அசல் 100, ஏங்கிறது 500 அப்படின்னா வட்டி என்ன? 400 ரூபா. ஓகேவா? கரெக்டாக? இப்போது ஏ இருக்குது, எஸ்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் ஆர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பிங்கிறது என்ன? பிங்கிறது 100 ரூபா. நம்ம ஆல்ரெடி எடுத்தது தான். பிங்கிறது 100. இங்கே பி இருக்குது, ஆர் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ஐ இருக்குது அப்படின்னா எண்ணு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ அதானே அவங்க கேட்டிருக்காங்க. 5 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எண்ணை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஐங்கிறது 400, பிங்கிறது 100, எண்ணு ஆறுங்கிறதுல 40/3/100. இப்போ 100 டிவைட் பண்ணிட வேண்டியதான். பேலன்ஸ் இருக்கிறத வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட வேண்டியதான். எண்ணை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்க வேண்டியதான். அப்போ n = 400 × 3/40 சொல்லி வரும். அப்போ 40 400 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 10 சொல்லி கிடைக்கும். அப்போ 10 × 3 30. அப்போ n = 30 ஆண்டுகள் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இது வந்து செகண்ட் மெத்தட். இது வந்து SI = P/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது. இதை நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி மடங்கு -1 ஆண்டு இதில் போட்டாலே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு குயிக்காக வருதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கொஸ்டின். ஒரு தொகை 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது எனில் அதே தொகை எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? ஸோ கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு தொகை 10 வருஷத்தில் ரெட்டிப்பாகுது, எத்தனை வருஷத்தில் 4 மடங்காகும்? ரெட்டிப்பாக தான் ஒன்றும் இல்லை, 2 மடங்காகுது. எத்தனை வருஷத்தில் 4 மடங்காகும்? ஸோ அதை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். மடங்கு -1 ஆண்டு அந்த ஃபார்முலா தான்.
இப்போ 2 மடங்காக 10 வருஷமா, அப்போ 2 - 1, அப்போ 1ன்னு சொல்லி இங்கே எழுதிக்க வேண்டியதான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 4 மடங்காக எத்தனை வருஷம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4 - 1 3 சொல்லி இங்கே எழுதிக்க வேண்டியதான். அப்போ 1னா 10, 3னா என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1ங்கிறது 3ஆக கூடுது, அதே மாதிரி 10ங்கிறது கூட தான் போகுது. அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு. இப்போ 2 பக்கம் ப்ளஸ் செய்யினா இது நேர்மாறல். அப்போ என்ன கொஸ்டின் மார்க் அந்த பக்கம் உள்ளது அப்படி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இப்போ 1 3 இருக்குது, அதை 3/1 எழுதிக்க வேண்டியதான். இப்போ 3/1 × 10, இப்போ 3ஐயும் 10ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு 30ன்னு சொல்லி வரும். அப்போ 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஆப்ஷன் சி. ஓகே, இதை SI = P0/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். போன சம்மில் சொல்லி கொடுத்தோம்ல, ஸோ அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். இது செகண்ட் ஹோம்ஒர்க் சம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு, இது செகண்ட் ஹோம்ஒர்க் சம். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் அதே தொகை 9 மடங்காக ஆகும் காலம் என்ன? ஓகேவா, இப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இப்போவே சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20வது கொஸ்டின். ஒரு தொகையின் தனிவட்டி என்பது அசலை போல் 4/9 பங்கு. இதில் வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் வட்டி வீதம் என்ன? நம்ம 3வது ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல, அதில் என்ன சொல்லியிருப்போம், வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம், √A/B × 100 சொல்லி பார்த்தோமா. இந்த சம்மில் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி பங்கில் தான் கொடுப்பாங்க. 4/9 பங்கு, தனிவட்டி என்பது அசலை போல் இத்தனை பங்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டு வட்டி வீதம் காலம் சொல்லி சமம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த சம்மை பார்த்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வட்டி வீதம் கேட்டாலும் சரி, இல்லைனா ஆண்டுகள் கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க வட்டி வீதமும் காலமும் சமமும் சொல்லி. அப்போ ரெண்டுமே ஒன்று தானே. ஓகேவா, இப்போ 4/B பங்கு அப்படி எழுதிக்க வேண்டியதான். இதில் 4A 9ங்கிறது B. இப்போ தனிவட்டி SI = அசல் P. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவங்க கணக்கில் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தனிவட்டி என்பது அசலை போல் 4/9 பங்குனா அப்போ அசல் P, 4/9 பங்குனா P × 4/9. ஸோ அதான் அவங்க கொடுத்தது, அதான் எழுதியிருக்கேன். SI = P 4/9. ஸோ இதை வச்சு நீங்கள் SI = P0/100 அந்த ஃபார்மை சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன அதுக்கு வந்து லென்த்தியாக போகும், அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், N அல்லது R = √A/B × 100. ஓகேவா, இப்போ A/B தான் என்ன கொடுத்துருக்காங்க, 4/9 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சம்மில் கொடுத்தது 4/9 பங்கு அப்படிங்கிறது. அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான், 4/9 அப்படின்னு சொல்லிட்டு × 100. ஓகேவா, இப்போ √4/9 × 100 சொல்லி இருக்குது. இப்போ ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு போகிறோம்னா என்ன பண்ணணும், இப்போ 2 நம்பராக இருந்தால் ஒரு நம்பர் நம்ம வெளியில் கொண்டு வருமா. இப்போ 4 எப்படி பிரிக்கலாம், 2 × 2 சொல்லி பிரிக்கலாமா. அப்போ ஒரு 2 வெளியில் கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து 9ங்கிறத 3 × 3 சொல்லி பிரிக்கலாமா. அப்போ ஒரு 3 வெளியில் கொண்டு வந்தாச்சு. இந்த 100ங்கிறத 10 × 10 சொல்லி பிரிக்கலாமா. அப்போ ஒரு 10 வெளியில் கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 4ங்கிறத 2 × 2 சொல்லி 4 சொல்லி எடுக்கலாமா. இப்போ 2 2 இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு 2 நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த 9ங்கிறத 3 × 3 சொல்லி எழுதிக்கலாமா. இப்போ 3 × 3ங்கிறது 9 தானே. இப்போ 2 3 இருக்குன்னா ஒரு 3 வெளியில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி 100 வந்து நம்ம 10 × 10 சொல்லி பிரிக்கலாம். அப்போ ஒரு 10 வெளியில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஸோ டிவைட் பண்ண முடியாது டேரெக்டாக, அதனால் 2ஐயும் 10ஐயும் பெருக்கிக்கலாம். 20/3 சொல்லி கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 6 3 18, பேலன்ஸ் 2, அப்போ 2/3. அப்போ இதோட வட்டி விகிதம் என்ன, 6 2/3% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா, சிம்பிள் தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா, ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி விதமும் காலமும் சமம் சொல்லி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக இதை கொண்டு போய் A/Bயில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 21. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டி அசலை போல் 9/16 பங்கு, மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் காலத்தை கணக்கிடுங்க. அங்கே வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க, இங்கே காலம் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். பங்கில் கொடுத்துட்டாங்களா, அதான் A/B. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, காலமும் வட்டி வீதமும் சமம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ N = √A/B × 100. இந்த A/Bக்கு பதிலாக நம்ம 9/16 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், × 100. ஓகே, இப்படி வந்துடும். இப்போ 9ங்கிறத நம்ம 3 × 3 சொல்லி பிரிக்கலாம். அப்போ அதனால் ஒரு 3 வெளியில் கொண்டு வந்துடலாம். இந்த 16 4 × 4 சொல்லி பிரிக்கலாம். அதனால் ஒரு 4 வெளியில் கொண்டு வந்துடலாம். இன்ட்டு இந்த 100 வந்து 10 × 10 சொல்லி பிரிக்கலாம். அதனால் ஒரு 10 வெளியில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ இதை டிவைட் பண்ணுங்கள். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணலாம், 2 4, இங்கே 2 10. இப்போ 3 5 இருக்குது அங்கே மேலே. அப்போ 3 × 5 அப்படின்னா 15, 15/2. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4 × 2 7 2 14, பேலன்ஸ் 1, அப்போ 1/2. அப்போ 7.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா, ஆனால் இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 7 வருடம் மற்றும் மாதங்களை கொடுத்துருக்காங்க.
இப்போ 7 வருடம் தான். ஸோ 7 ஆண்டுகள்னா 7 வருடம் ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு அரை ஆண்டு இருக்குது அப்படின்னா என்ன 6 மாதமா? அப்போ 7 ஆண்டு 6 மாதம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதுக்கு வந்து 7.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியும் ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிற வேண்டியதான். ஸோ சிம்பிள் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி பங்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பங்கில் கொடுத்துட்டு காலம் வட்டி விதம் சமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டா √a/b × 100 அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான 3rd ஹோம்வொர்க் சம். ஒரு குறிப்பிட்ட தொகையில் தனி வட்டி அசலை போல் 16/25 பங்கு. மேலும் காலமும் வட்டி விதமும் சமம் எனில் காலத்தை கணக்கிடுக. ஓகே. கணக்கிடுக. ஸோ எழுத மறந்துட்டேன், எழுதிக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்புன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஒரு 21 சம் பார்த்துருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல் தான். ஓகே. ப்ளஸ் ஒரு 6 ஹோம்வொர்க் சம். ஸோ டோட்டலாக ஒரு 27 சம் இருக்குது. இந்த 27 சம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டு நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஓகே. ஸோ இந்த 4 ஃபார்முலா நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த 4 ஃபார்முலா எழுதி வச்சுட்டு அதை வச்சு எந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ சிம்பிள் தான். ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட அப்டேட் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுப்போம். அண்ட் அதில் சில ப்ராக்டிஸ் சம்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அண்ட் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலே கேட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் புதுசாக வந்தவங்க நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கு, LCM அண்ட் HCF இதெல்லாம் வந்து சிம்பிளாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 3 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் கொடுத்துருக்க ஹோம்வொர்க் சம் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.